இந்த மைக்கா சிறப்பான சன்மார்க்க பெருவிழாவிலே வள்ளலாருடைய அருட்பிரகாச வள்ளலாருடைய அருட்தலைமையிலே சும்மா ஒப்புக்கு தான் புனிதன் வந்து வள்ளலாருடைய புனிதன் தலைமைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தலைமை போடணுமேன்றதுக்காக நம்ம போட்டுக்கிறோம். ஆனால் உண்மையாக தலைமை ஏற்று நடத்தி தருபவர் அருட்பிரகாச வள்ளலார் தான். அவரின்றி நம்மளாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இது சத்தியம். இது வெறும் பேச்சுக்கோ இல்லை கைத்தட்டலுக்கோ சொல்கிற விஷயம் கிடையாது. எல்லாருமே இங்கே உள்ள அனைவருமே உணர்ந்த விஷயம் அது. ஆகவே அந்த அளவிலே இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்பதற்காக எனக்கு வாய்ப்பளித்த வள்ளலாருக்கும் என்னுடைய அறக்கட்டளை சார்ந்த அன்பர்களுக்கும் மற்றும் உள்ள சன்மார்க்க அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைமை உரையை துவக்குகின்றேன். மணி 1 ஆச்சு. நம்ம யாருமே இங்கே சோம்பேறி கிடையாது. சன்மார்க்கர்கள் எல்லாருமே சோம்பேறி கிடையாது, சுறுசுறுப்பாக தான் இருக்கும். ஆனால் இந்த சோம்பலை பற்றி ஒரு திருவள்ளுவர் சொன்னதை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். அழகான விளக்கின் ஒளியை மறைக்கும் அழுக்கை போல். விளக்கு வந்து நல்லா பிரகாசிக்கும், அழுக்கை வந்து மேலே அந்த விளக்குக்கு மேலே அழுக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லாந்தர் விளக்கு சாயங்காலம் ஆனால் தொடச்சி வச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி ஏற்றுவாங்க. அந்த மாதிரி என்னதான் பிரகாசமான விளக்கு உள்ளே எரிஞ்சு நமக்குள்ளே எரியுது. அதை தான் பெருமான் பாடுவார், கண் கழிக்க புகை சிறிதும் காட்டாதே கற்பூர விளக்குன்னு சொல்லிட்டு சிற்சபையில் எறிகிற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த தீப ஒளியை வந்து சொல்லுவார். கண் கழிக்க புகை சிறிதும் காட்டாதே ஒளிர்கின்ற கற்பூர விளக்குன்னு சொல்லிட்டு இந்த சிற்சபையில் இருக்கிற அந்த தீப ஒளி ஜோதியை சொல்லுவார். ஆமாம், 2 புருவத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது அந்த ஜோதி. என்றைக்காவது நம்ம கண் எரிச்சல் வந்திருக்கா? என்றைக்காவது புகைச்சல் வந்திருக்கா? வரல. ஏன்னா அது இறையாற்றல், சாதாரண விளக்கு கிடையாது. நம்ம வந்து புறத்தில் வந்து அந்த விளக்கில் இறைவனை பாவித்து நாம் வணங்குகிறோம் கண்டால், நாம் புறத்தில் விளக்கை ஏற்றுற விளக்கு அவர் கிடையாது. அதையும் தாண்ட 1000 கோடி சூரிய பிரகாசம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஜோதி சுரூபம் தான் அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த ஜோதியின் ஒரு சுரூபம் இங்கே நமக்குள்ளே இருக்கிறது. அது எரிந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஒரு சிறிதும் புகை காட்டவில்லை, கண் எரிச்சல் இல்லை, புகைச்சல் இல்லை என்றால் அதுதான் அற்புதம். இதை வந்து சிந்திக்கிறார் வள்ளலார். நம்ம என்னைக்காவது அதை பற்றி சிந்திச்சிருக்கோமா? ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு ஜோதி இருக்குது. திருமூலர் சொல்லுவார், உச்சிக்கு கீழே உண்ணாக்குக்கு மேலே வச்ச ஒரு விளக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆக இருக்குன்னு படிக்கிறோம், அவள் தான் அதோடு அதை மறந்துடுறோம். அதை பற்றி என்னைக்காவது சிந்திக்கிறோமானா சிந்திக்கிறது இல்லை. பெருமான் சிந்திச்சு இந்த பாட்டை போகிறாரு, கண் கழிக்க புகை சிறிதும் காட்டாதே கற்பூர விளக்கேன்னு சொல்லிட்டு பாடிட்டே வர்றாரு. பல சிந்தனைகள், நம்மளாம் சிந்திக்க முடியாத சிந்தனையை பெருமான் சிந்திக்கிறார். புருவத்துக்கு நடுவில் ஏன் முடி வளரல அப்படின்னு அவரே கேள்வி கேட்டுக்கிறாரு. எல்லா இடத்துலையும் முடி வளருது, 2 புருவத்துக்கு மத்தியில் வந்து முடி வளராது, ஏன்னா அங்கே அருளாற்றல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிந்திக்கிச்சு எழுதுறாரு. இப்படி பல விஷயங்கள் சொல்கிறாரு. அதை தான் வந்து இந்த திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படி அந்த விளக்கை வந்து தூசிலாம் மறைச்சின்னு இருக்கும், அதை தொடச்சாதான் ஜோதி எப்படி பிரகாசமாக தெரியுமோ, அந்த மாதிரி நம்மோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றல் எப்போ வெளிப்படணும், நமக்கு மேலே இருக்கிற அந்த சோம்பல் என்ற தூசியை நாம் துடைக்கும் பொழுது அந்த ஆற்றல் வெளிப்படும் என்பது அழகாக நம்ம சுப்பிரமணிய ஐயா சொன்னார். சோம்பல் கப்பல் ஏறாதீர், அதாவது காலம் தாழ்ச்சி ஒரு வேலையை செய்கிறது, மறதியோடு இருக்கிறது, ஓயாமல் தூங்கிறது, சோம்பல், இதெல்லாம் சோம்பல் கப்பல் ஏறதுக்கு சமம். சோம்பல் கப்பல் ஏறினா இப்போ ஊர் போய் சேர முடியுமா? ஊர் போய் அது அங்கே தான் நிற்கும். அதாவது மண்குதிரை மாதிரி சொல்லுவாங்க, மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதுன்னு சொல்லுவாங்க. யாராவது மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவாங்களா? சின்ன குழந்தை கூட இறங்காது. அப்போனா அந்த பழமொழி பொய்யா? அது பொய் இல்லை, உண்மை தான். ஆனால் அது அர்த்தம் தான் பொய். நாம் கேள்விப்பட்ட அர்த்தம் பொய், அதுக்கு உண்மையான அர்த்தம் வேறு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐயாக்கெல்லாம் தெரியும், இப்போ தான் குழா திறந்தால் தண்ணி வருது. அப்போல்லாம் குழா கிடையாது, ஆற்றுல போய் தண்ணி எடுத்துன்னு வருவாங்க. எப்படி போய் எடுப்பாங்கன்னா பள்ளம் தோண்டுவாங்க, ஊற்று வரும், அந்த ஊற்றுலேருந்து தண்ணியை மொண்டு ஊற்றி எடுத்துன்னு ஒரு வீட்டுக்கு வருவாங்க. அதுதான் அந்த காலத்து வழக்கம். அப்போது அந்த பள்ளத்தை தோண்டிட்டு மண்ணை வந்து சரியாக சமமாக போட்டு மூட மாட்டாங்க, அப்படியே குவிச்சிட்டு வந்துடுவாங்க. அது ஒரு குவியலாக இருக்கும். அங்கங்கே பல பெண்கள் இருக்காங்க இல்லையா, பல சுற்றி அங்கங்கே குவியல் இருக்கும். அப்போ அந்த மண் குவியல் மேலே காலை வச்சா நம்ம கால் உள்ளே போயிடும், விழுந்துருவோம். அதுக்காக தான் அதுக்கு பேர், அந்த குவியலுக்கு பேர் குதிர். அந்த மண்ணை சேர்த்து வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த குவியலுக்கு பேர் குதிர். அப்போ மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காது. அந்த மண் குதிரையை பார்த்து போகணும். அது எங்கெல்லாம் மண் குவியல் இருக்கோ அதை நம்ம மிதிக்காமல் தள்ளி போகணும். ஸோ அதுதான் மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி பொருள் வந்து பரவிடுச்சு. இப்படி பல பழமொழிகள், இந்த ஒன்று மட்டும் இல்லை, 100கணக்கான பழமொழிகள் வந்து பொருள் மாறி உரைக்கப்பட்டன, பொருள் மாறி புரிந்து கொள்ளப்பட்டன என்பதை விளக்குமாறு ஒரு நூலையாக அவர் எழுதியிருக்காரு புலவர் வெற்றியழகன் அவர்கள். அவர் தான் வந்து எனக்கு தமிழ் இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்தவர். தமிழ் இலக்கிய இயக்கத்தை நான் சொன்ன முடியாது 1997
தமிழ் இலக்கிய இயக்கம் என்ற அமைப்பை நிறுவி மாதந்தோறும் கவியரங்கம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை கவியரங்கம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை யாப்பரங்கம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருக்குறள் தெருவிழா, தெருவிலே டேபிள் சேர் போட்டு மைக்கு வச்சு திருக்குறள் பசங்களுக்கு பேச்சு போட்டி, ஒப்பித்தல் போட்டிலாம் வைப்போம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பத்திரிகை நடத்தினிருந்தோம், அந்த பத்திரிகையை கொண்டு வருவோம். இப்படி வாரந்தோறும் வந்து தமிழ் தொண்டும் குரல் தொண்டும் நடத்தி வந்த போது தான் அப்போது யாப்பரங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கணும். யாப்பரங்கன்னா தமிழ் இலக்கணத்தை கற்றுக் கொடுக்குறோம், இலவசமாக யார் வேணால் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்து நோட்டீஸ்லாம் அடித்து எல்லோரும் கொடுத்து எல்லாரையும் கூப்பிட்றோம். கவியரங்கத்துக்கு ஒரு 20 பேர் வருவாங்க, யாப்பரங்கத்துக்கு 5 பேர் 4 பேர் தான் வருவாங்க. இலக்கணம் கற்றுக்கணுன்ற ஆர்வம் உள்ளவங்க ரொம்ப குறைவு. ஆனால் 4 பேர் இலக்கண அறிவை பெற வேண்டும் என்ற மனம், ஒரு பரந்த மனத்தோடு நாங்கள் துவக்கிய ஒரு விஷயம் எங்களுக்கே அமைஞ்சது. இல்லாட்டி நான் இலக்கணம் கற்றுன்னு இருப்பேனா, இன்றைக்கி மரபு கவிதை எழுதுவேனான்னு எனக்கு தெரியாது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணும் பொழுது அது நமக்கு நல்லதாக விடியும் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு உதாரணம். ஆகவே இப்படி சோம்பலை பற்றி பார்க்கும்போது, மன்னனே உறவாயினும் சோம்பல் உள்ளவன் சிறப்படைய முடியாது. எனக்கு சிஎம் தெரியும், பிஎம் தெரியும் சொல்லிட்டு சோம்பேறியாக வீட்டில் உட்காந்து முன்னேற முடியுமா? முடியாது. சிஎம் அவங்க நல்லா இருப்பாங்க, பிஎம் நல்லா இருப்பாங்க. நீ அதை வச்சுக்கினே நீ உழைச்சா மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும்னு திருக்குறளை சொல்கிறாரு. அதே மாதிரி பகைவர்க்கு அடிமையாக்கும் சோம்பல். நீ எவ்வளோ தான் வீரனாக இருந்தாலும் சோம்பேறியாக இருந்தேன்னா அந்த பகைவனுக்கு நீ அடிமை ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சோம்பலை அடக்கி ஆள்பவன் தன்னையும் தன் குடியையும் குற்றத்தை நீக்கி விடுகிறான். ஒருத்த சோம்பேறித்தனம் இல்லாமல் உழைக்கும்போது அவனும் பெருமை அடைகிறான், அவன் பிறந்த குடியும் பெருமை அடைகின்றது. சோம்பல் இல்லாத மன்னன் செல்லும் உலகமெல்லாம் தன்னுடைய காலடியை பதிய வைக்கிறான். சோம்பல் இல்லாத ஒரு அரசன், ஏன்னா வள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் அரசாட்சி இருந்ததெல்லாம் அவர் மன்னன்னு சொல்கிறாரு. சோம்பல் இல்லாத ஒரு மன்னன் எங்கெங்கெல்லாம் நடந்து போகிறானோ அந்த பகுதியெல்லாம் தன்னுடைய காலடிக்கு கீழ் வென்று கொண்டு வருவான் என்பதை அந்த விளக்கத்தோடு சொல்கின்றார். ஆகவே இந்த சோம்பலை முறித்தால் நம்ம என்னென்ன பயன் அடைய முடியும் என்பதை இந்த குறளில் இந்த தெளிவாக நமக்கு உரைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே சன்மார்க்கிகள் எல்லோருமே அந்த சோம்பலை முறித்தவர்கள். அதனால்தான் சத்விசாரம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஆகவே அந்த வகையில் இந்த சோம்பலை முறிப்பது நம்முடைய தலையாய கடமை. நமக்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு பகைவன், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நமக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பகைவன் தான் இந்த சோம்பல். அடுத்தது ஐயா வந்து இந்த உயிருள்யாம் எம்முள் உயிர் என்ற தலைப்பில் ரொம்ப அற்புதமாக பேசினார். வள்ளல் பெருமான் பாடுறார், எவ்வுயிர் திரளும் என்னுயிர் எனவே எண்ணினல் இன்புறச் செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றிய அச்சம் நீக்கிடவும் செவ்வையூற்றுனது திருப்பதம் பாடி சிவசிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறாதிங்கே ஓங்கவும் இச்சை காண் எந்தாய். அவரோட ஆசையை சொல்கிறாரு. என்னவா அவரோட ஆசை? எவ்வுயிர் திரளும் என்னுயிர் எனவே, எல்லா உயிர்களும் என் உயிர் தான். அதுதான் அகவலில் என் உயிருள்யாம் எம்முயில் உயிர் சொல்கிறார். எவ்வுயிர் திரளும் என்னுயிர் எனவே எண்ணி நல் இன்புறச் செய்யவும், அந்த எண்ணத்தோடு நான் இன்பமாக வாழ்ந்திடவும், எண்ணினல் இன்புறச் செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றிய அச்சம் நீக்கிடவும். அந்த உயிர்களுக்கு வருகின்ற இடையூறுகளை, துன்பங்களை, இடையூறுன்னு சொல்கிறது மரணத்தை தான் சொல்கிறார் பெருமான். சாதாரண பண கஷ்டம், மன கஷ்டம், சாப்பாடுக்கு அதை பற்றி சொல்லலை பெருமான். அந்த மரணம் என்ற இடையூறை அகற்றுவது தான் என்னுடைய ஆசைன்னு சொல்லிட்டு அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றி அச்சம் நீக்கிடவும். உனக்கு மரணம் இல்லை என்ற அச்சம் நமக்கு நீங்கணும். இப்போது சன்மார்க்கம் வந்த பிறகு நம்மளுக்கு மரணம் கிடையாதுன்ற ஒரு நிம்மதி நம்மளுக்கு இருக்கு பாரு. அதுக்கு முன்னே எனக்கே சின்ன வயசில் அந்த அனுபவம் உண்டு. யாராவது இறந்துட்டு தூக்கி போனால் தெருவில் வேடிக்கை பார்த்துன்னே இருப்போம். அப்போது பொதுவாக இறந்துட்டா எரிப்பாங்கன்ற மனசில் தான் இருந்தது. அப்போ நான் நினைப்பேன், கொஞ்சம் சிரிப்பாக கூட இருக்கேன்னு சொன்னேன். ஏன்னா அப்போ சின்ன வயசு இல்லை, ஐயோ நம்மளும் இறந்துட்டா நம்மளை எரிச்சிருவாங்களே, உடம்பெல்லாம் சுடுமே அப்படின்னு நான் நினச்சது உண்டு. இறந்த பிறகு இந்த உடலுக்கு என்ன இருக்கு, ஆனால் சுடும், அந்த ஆன்மாவுக்கு சுடும். அதனால தான் வள்ளலார் எரிக்க வேணான்றார். நம்ம உடம்புல வந்து 10 விதமான தச வாயுக்கள் இருக்கின்றன. பிராணன், அபானன், உதானன், தனஞ்சயன் அப்படி சொல்லிட்டு 10 வாயுக்கள் இருக்குது. அந்த 10வது வாயு நம்ம உடலை விட்டு வெளியேறத்துக்கு ஒரு வாரம் 10 நாள் எது ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போது அது வரைக்கும் அந்த ஆன்மாவுக்கு வந்து அந்த உணர்ச்சி இருக்கும். அப்போ நீங்கள் சுடும்போது அதுக்கு கண்டிப்பாக அந்த ஆன்மாவுக்கு சுடும் இல்லையா? அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து சுடுவது அபராதம்னே சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்கிறாரு. இறந்தவர்களை சுடுவது அபராதம், தவறு, குற்றம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்கிறார், யாருக்கும் பயப்படாமல். ஆகவே அந்த சுடுவது என்பது அபராதம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த மரணத்தை நீக்குவதே எனக்கு இச்சை எந்தாயின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகின்றார். ஆகவே நம்முடைய ஆசையும் அதுவாக தான் இருக்க வேண்டும். ஒரு
உடுமலை ஐயாவுக்கு ஒரு பிரச்சனையாக நான் ஓடி போய் நிற்கணும், எனக்கு ஒரு பிரச்சனையாக அவர் வந்து நிற்கணும், ராஜீவ்காந்தி ஐயா பிரச்சனை போய் நிற்கணும். இதுதான் நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டும். அவன் எப்படியானா போட்டோம், அவருக்கு ஒரு துன்பமாக நம்ம தூரமாக வந்து வேடிக்கை பார்த்து ரசிப்போன்றது சன்மார்க்கங்க கிடையாது. அப்படி இருக்கவங்க சன்மார்க்கத்தில் இருக்க முடியாது, இருக்கவும் கிடையாது. ஆகவே அதே தான் வள்ளலார் எதையெல்லாம் பின்பற்றினாரோ, அவருடைய மனம் எப்படி இந்த உயிர்களை நேசித்ததோ அப்படி நேசிப்பது தான் நம்முடைய கடனாக நினைத்து நாம் வாழும்போது நமக்கு அமைதி நிறைய கிடைக்கும். ஆசையே சேர சேர துன்பம் தான் சேரும். நீங்கள் ஆசையாக எனக்கு இவ்வளோ பணத்தை சேர்க்கணும், இவ்வளோ நகையை சேர்க்கணும், இவ்வளோ புடவையை சேர்க்கணும், இவ்வளோ சொத்து சேர்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசையாக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிடறோம், சேர்த்துடுறோம், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது நிற்க போதானா? கண்டிப்பாக நிற்காது. அது என்னமோ இந்த உலகத்தில் தான் இருக்கும். நாம் சேர்த்த நகையும் பணமும் இந்த உலகத்தில் இருக்கும், நாமும் இருக்க மாட்டோம் அதை அனுபவிக்கிறதுக்கு. அப்போ அதை சேர்த்து என்ன பிரயோஜனம்னா கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 70-80 வயசு வரைக்கும் சொத்தாக சேர்க்குறாரு, மனையாக வாங்கி போடுறாரு, கடைசியில் இவர் போயிடுறாரு. அதுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். அது நேர் வழியில் சம்பாதிச்சாலும் கஷ்டம்தான், குறுக்கு வழியில் சம்பாதிச்சாலும் கஷ்டம்தான். இப்போ குறுக்கு வழியில் நிறைய பேர் சொத்து சேர்க்குறாங்கன்னா நிம்மதியாக சேர்க்குறாங்க, அவங்களும் கஷ்டப்பட்டு 24 யோசிப்பாங்க, எப்படி பண்ணால் நம்ம போலீஸ்கிட்ட மாட்டாமல் இருக்கலாம், எப்படி பண்ணால் நம்ம வந்து சட்டத்தை ஏமாற்றலாம், எப்படி பண்ணால் நம்ம வந்து தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அவரும் பல யோசனை 24 மணி நேரம் அதே யோசனை தான் இருக்கும். நல்லது செய்கிறவனுக்கு வந்து எந்த கலக்கமும் இருக்காது. கெட்டது செய்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தப்பிக்கிறது, எப்படி மறைக்கிறது என்ற எண்ணம் 24 மணி நேரம் ஓடின்னு இருக்கும். இப்போ அடுத்தவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறவன் 24 மணி நேரம் அதை பற்றி யோசனை இருப்பான். எதுவுமே தேவையில்லைப்பா, எதாலும் வள்ளலார் பார்த்துப்பா நினைக்கிறவன் அமைதியாக இருப்பான், மனசு சந்தோஷமாக இருக்கும். ஆகவே எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அதை தான் வள்ளலார் நினைச்சார். எவ்வுயிரத்திலும் என் உயிர் எனவே நினைச்சார். அதனால தான் அவர் மன அமைதியோடவும் இருந்தார், எல்லாத்தையும் சாதித்தார். ஆகவே அடுத்த வரிகளை பார்க்கும்போது, உலகுயிர் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட இலகுமையின் தொழிலையும் யான் செய்ய தந்தனை. நான் வந்து எல்லா உயிர்களுக்கும் அந்த மரணமில்லா பெருவாழ்வை தருவதற்காக எனக்கு வந்து 5 தொழில் செய்யும் ஆற்றலை இறைவன் வழங்கினார். 5 தொழில் ஆற்றலை வழங்கி அது எதுக்கு தந்தார்னா, எல்லா உயிர்களையும் மரணமில்லா பெரு அடைய செய்வதற்காக உலகுயிர் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட இலகுமையின் தொழிலையும் யான் செய்ய தந்தனை சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆகவே அப்படி வள்ளலார் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டார்ன்றதை நம்ம அருட்பா படித்தோம்னா நிச்சயமாக அவரோட ஆசை என்னன்னு புரிஞ்சுப்போம். நம்ம அவருக்காக வாழலை, அவருக்காக அவர் எந்த ஒரு வேலையுமே செய்யலை. சாப்பாடு போட்டது அவருக்காக போட்டாரா? கிடையாது. நம்ம வேணால் நம்ம பாவத்தை தீர்த்துக்கிறதுக்கு வேணால் நம்ம சாப்பாடு போடலாம், ஏதோ இப்போ நம்ம 4 பேர் பசியை தீர்க்கிறதுக்கு போடலாம். வள்ளல் பெருமாள் அவருக்காக சாப்பாடு போட்டாரா? கிடையாது. அவருக்காக அடுப்பத்தை வச்சாரா? கிடையாது. அவருக்காக இந்த 6000 பாட்டு எழுதினாரா? கிடையாது. அவருக்காக எதையுமே அவர் செய்யலை. அவர் செஞ்ச எல்லாத்துலேயும் 100க்கு 100 பங்கு நமக்காக தான் செஞ்சார். அந்த பாட்டில் அவர் பாட்டை படித்தா மட்டும்தான் வள்ளலாரை பற்றி நம்ம 100க்கு 100 முழுக்க புரிஞ்சிக்க முடியும். படிக்க முடியாதவங்க இந்த மாதிரி சத்சங்கங்களுக்கு போனால் நிறைய பேர் நம்ம தண்டபணி ஐயா போல் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க இல்லையா, அதை கேட்கும்போது இப்போது ஒரு புத்தகத்தை படித்து நம்ம புரிஞ்சிக்கிறதுன்றது ஒரு விஷயம். அதை விட எளிமையான விஷயம், ஒரு பழத்தை வந்து கட் பண்ணி அதை வந்து ஜூஸ் போட்டு, அதை சர்க்கரை போட்டு, ஐஸ் போட்டு, அதை மிக்சியில் போட்டு அதை எடுத்து எவ்வளோ கஷ்டமான வேலை. நிறைய பேருக்கு அது சோம்பேறித்தனம் இருக்கும். நேராக கடையில் போய்ட்டு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சொற்பொழிவை போய் நம்ம கேட்குறது. உட்காந்து படிக்கிறது நல்ல விஷயந்தான், ஆனால் நிறைய பேருக்கு நேரம் இல்லை. ஒரு சிலருக்கு படித்தாலும் புரிஞ்சிக்க முடியலன்ற சமயத்தில் இந்த மாதிரி சத்சங்கங்களை போயிட்டு நம்ம சன்மார்க்க சொற்பொழிவை கேட்கும்போது நிறைய வந்து நம்மளுக்கு படிக்காமல் நிறைய விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அது வந்து வேகமாக நம்ம காதில். அதில் தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், கேட்பினும் கேளா தகவியே கேள்வியால் தோற்கப்படாத செவி. நல்ல விஷயத்தை கேட்காத காது வந்து இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான்றாரு. அது செவிடாவே போட்டேன்னு கோபமாக சொல்கிறாரு. ஆகவே நல்லதை கேட்கறதுக்கு தான் இந்த காது கொடுத்துருக்கு, நல்லதை பார்க்க தான் இந்த கண் கொடுத்துருக்கு. இதை தான் இந்திரிய ஒழுக்கத்தில் பெருமான் சொல்கிறார். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் சொல்லிட்டு ஒழுக்கங்களை பின்பற்ற சொல்கிறது எதனாலன்னா இதுக்காக தான். அப்போ அந்த இந்திரிய ஒழுக்கத்தை படிக்கும்போது நல்லதை மட்டும்தான் பார்ப்போம், நல்லதை மட்டும்தான் செய்வோம், நல்லதை மட்டும்தான் பேசுவோம், நல்லதை மட்டும்தான் படிப்போம். ஆகவே அதனால தான் பெருமான் ஒன்று விட்டு ஒன்று விடலை. பெருமான் எல்லாத்தையும் சொல்கிறார். இப்போ சன்மார்க்கத்தில் வந்து இன்றைக்கி உண்மையாகவே சன்மார்க்கம் யாருன்னா அது வள்ளலார் மட்டும்தான். உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலேயே எத்தனையோ உலகங்கள் இருக்குதுன்னு பெருமான் பாடுறாரு. எத்தனையோ உலகங்கள், எத்தனையோ அண்டங்கள் இருக்குதுன்னு பாடுறாரு. அத்தனை உலகங்களிலும் அத்தனை அண்டங்களிலும் இருக்கிற எல்லா உயிர்களும் கணக்கெடுத்தால் ஒரே ஒரு உத்தமன் யாருன்னா வள்ளல் பெருமான் ஒருத்தர் தான். இதை யாரும் மறுக்கவே முடியாது, மறுத்து யாரும் பேசவே முடியாது.
ஏன்னா எவ்வளவோ மகான்கள் வந்துட்டாங்க, எவ்வளவோ துறைகள் வந்துட்டாங்க, எவ்வளவோ கருத்துக்களை பேசியிருக்காங்க, கோடான கோடி இலக்கியங்கள் வந்து உருவாகிருக்குது. தமிழ் மொழி மட்டும் இல்லை, எல்லா மொழியிலும் இலக்கியங்கள் உருவாகிருக்குது. ஆனால் தயவோடு வாழ்ந்த ஒருத்தர் யாருன்னா உலகத்திலே வள்ளல் பெருமான் மட்டும்தான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர். அடுத்த உயிருக்காக அந்த ஞானசரியை 28 பாடல்களை படிச்சிங்கன்னா அவரோட இரக்கம் எவ்வளோன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்படி பாடுறார். இறந்தவரை எடுத்திடும்போது அரற்றுகின்றீர் உலகீர் ஏன் இரவாத வரம் பெயல முயல மாட்டேன்னு சொல்கிறார். இறந்துட்டா நம்ம சொந்தக்காரை யாரோ ஒருத்தர் இறந்துட்டா வயிற்றுல வாயில் அச்சின்னு அழுகுறோம், துடிக்கிறோம். ஐயோ போயிட்டியே, உன்னை மலை மாதிரி நம்பின்னு போயிட்டேன்னு சொல்லிட்டு துடிக்கிறோம். ஆனால் அந்த இரவாத வரத்தை பெறுவது நம்ம முயற்சி செய்கிற மாதிரி கிடையாது. திருப்பி கேட்டால் சொல்கிறோம், ஆமாப்பா மனுஷனாக பிறந்தா இறந்து தான் ஆகணும்பா, இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால் அப்படின்னு சினிமா டைலாக்கை பேசிட்டு போகிறவங்க வந்து அதிகமாக கண்டா. இதுக்கு என்ன வழின்றதை முதலாக உலகத்திலே சொன்னது வள்ளல் பெருமான் மட்டும்தான். ஐயா சொன்ன மாதிரி நான் வந்து எல்லா சன்மார்க்க கூட்டத்தும் போய் சன்மார்க்க சொற்பொழிவு கேட்குறேன். இதை விட பெரிய விஷயம் என்னங்க இருக்கும்? இதை விட ஒரு நமக்கு பயனுள்ள விஷயம் வேறு என்ன இருக்கும்? இதுதான் பயனுள்ள விஷயம். இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க பாருங்கள், நான் பேசின்னு இருக்கேன் பாருங்கள், ஐயா பேசினார் பாருங்கள். இதுதான் நம்ம வாழ்க்கையிலே பயனுள்ள விஷயம். அதனால தான் பெருமான் சொல்கிறாரு, கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதேன்றாரு. அப்போ எதை கேட்டால் நல்லதுன்னா சன்மார்க்கத்தை கேட்டால் தான் நல்லது. நம்ம எவ்வளோ பாட்டை கேட்டணும், எதையோ நம்ம கேட்டுருக்கோம். ஆகவே அதெல்லாம் பழுதுன்னு சொல்லிட்டு ஒரே அடியாக தூக்கி போடுறாரு. அப்போ எது உண்மைன்னா இந்த மாதிரி சன்மார்க்க கூட்டங்களுக்கு வந்து நான் சன்மார்க்க சொற்பொழிவுகளை கேட்குறோம் பாருங்கள், அந்த நேரம் தான் அருள் நேரம். சன்மார்க்க புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீங்க பாருங்கள், அகவல் படிக்கிறீங்க பாருங்கள், அந்த நேரம் தான் அருள் நேரம். ஜீவகாரணம் செய்யுங்க பாருங்கள், அந்த நேரம் தான் அருள் நேரம். இந்த அருள் நேரங்கள் தான் நம்முடைய டைரியில் நம்ம எழுதி வைக்க வேண்டிய நேரம். இப்போ எனக்கு 54 வயசு. போன வாரம் கூட பேசும்போது நம்ம மீனாட்சி அம்மா சொன்னாங்க, எனக்கு 13 வயசு அப்படின்னாங்க. உடனே எல்லோரும் சிரித்தாங்க. 13 வயசு இல்லைங்க, 13 வருஷமாக நான் சன்மார்க்கத்தில் இருக்கேன்னு சொன்னாங்க. ஆகவே எனக்கு 54 வயசு. ஆனால் உண்மையாக வயசு பார்த்தீங்கன்னா 20 வயசு தான் சொல்லணும். 20 வருஷமாக நான் சன்மார்க்கத்தில் இருக்கேன். இப்போ தீவிரமாக ஒரு 7 வருஷமாக இருக்கோன்னா, அப்போது எதுக்கு அதை சொல்கிறேன்னா, நீ என்றெல்லாம் எந்த நொடியெல்லாம் சன்மார்க்காக வாழ்ந்தாயோ அந்த நொடி தான் நீ வாழ்ந்த வாழ்க்கை. மீதியெல்லாம் கடத்திய வாழ்க்கை. ஏதோ சும்மா பாஸ் பண்ணிட்டோம், நம்ம வாழ்க்கையை வந்து போக்கிட்டோம், தேவையில்லாமல் கடத்தி விட்டுட்டோம். ஆகவே இந்த வள்ளலாரை நினைக்கும் நேரம், படிக்கும் நேரம், உணரும் நேரம், கேட்கும் நேரம் மட்டுமே நீ வாழ்ந்ததாக உன் கணக்கில் கொல்லப்படும். மீதியெல்லாம் கணக்கிலே வராது. இந்த சட்டசபை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், மீதி நேரம்லாம் வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட நேரம். அப்போ இது அவை குறிப்பில் பெருமான் குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட நேரம். இப்போ இந்த நேரம் மட்டும்தான் பெருமானோட புத்தகத்தில் குறிப்பு எடுத்த பக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையின் பக்கங்கள், குறிப்பெடுக்கப்பட்ட பக்கங்கள் என்பதை நாம் 24 மணி நேரம் இந்த சிந்தனையோடு தான் நம்ம வாழணும். ஏதோ இந்த கூட்டத்தில் பேசணும், இந்த எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். இப்போ பேசணும், இப்போ கேட்டோம், அதோட மறந்துட்டோன்றது கிடையாது. 24 மணி நேரமும் இந்த சிந்தனையோடு தான் இருக்கணும். இந்த விட்டு வெளியே போயிட்டால் நம்மளுக்கு பல பிரச்சனை. இந்த மாதம் கரண்ட் பில்லு கட்டணும், இந்த மாதம் வாடகை கட்டணும், இந்த இவ்வளோ பணம் இந்த மாதம் 50,000 நம்மளுக்கு வேணும், அதுக்கு என்ன பண்ணுறது, இந்த தொழிலை எப்படி நம்ம மேலே கொண்டு வர்றது, இப்படி பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கணும். கமிட்மெண்ட் ஐயா சொன்னாங்க பாருங்கள், கமிட்மெண்ட்டுன்னு. அந்த மாதிரி கமிட்மெண்ட்டுன்னு தலையை பிச்சுக்கிறோம். கடைசி வரைக்கும் இஎம்ஐ கட்டியே செத்து போயிடுறோம். ஹவுசிங் லோன் கட்டுறோம், வெஹிக்கிள் லோன் கட்டுறோம். ஒருத்தர் நான் வீடு வாங்கிட்டேன்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு, ஆனால் சாவர வரைக்கும் இஎம்ஐ கட்டினே இருப்பார். அந்த இஎம்ஐ முடியத்தையும் ஒரு வாழ்க்கை முடியத்தையும் கரெக்டாக இருக்கும். கடைசியில் முதலாளி என்ற ஸ்தானத்தில் அவர் அந்த வீட்டில் உட்கார்ந்ததே கிடையாது. இஎம்ஐயில் வாங்கிட்டு இருப்பாங்க, மாதம் 25,000 30,000 கட்டிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்க்கையை அனுபவிக்கவே மாட்டாங்க. எதுக்கு அப்படி? சொந்த வீட்டில் இருந்தால் தான் சுகமாக கிடையாது. நாம் இருக்கிறதே வாடகை வீடு தான். நாம் யார்? ஆன்மா. நான் புனிதன் அல்ல, நான் ஒரு ஆன்மா. இந்த ஆன்மா இருக்கிறது நான் இதை சொல்லலை, வள்ளலார் சொல்கிறாரு. நாம் வந்து சாப்பாடு போட்டு இந்த வீட்டுக்கு வந்து கொடைக்கூலி கொடுக்குறோம். நாம் வந்து இந்த உடல் என்ற வீட்டில் கொடுத்துன்னு இருக்கோம். சொந்த வீடு கிடையாது நமக்கு, இது வாடகை வீடு. இந்த உடம்பு நமக்கு வாடகை வீடு. அப்போது இந்த ஆன்மா ஒரு சொந்த வீடு கட்டிட்டா இந்த ஆன்மாவை தூக்கி அந்த வீட்டில் வைக்க முடியுமா? முடியாது. அப்போது கடைசி வரைக்கும் நீ வாடகை வீட்டை தான் வாழ்ந்தாகணும். யாருக்குமே சொந்த வீடே கிடையாது. சொந்த வீடுன்னு சொல்லிக்கலாம், 10 வீடு இருக்குது எனக்கு, வாடகை சொல்லிக்கலாம். ஆனால் எல்லோரும் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துன்னு இருக்கோம், கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் வாழ போகிறோம். ஆகவே அந்த அதை நினைக்கும் போது நமக்கு அந்த கர்வம் குறைஞ்சிரும், வீடு வாங்கணுன்ற ஆசை குறைஞ்சிரும், நான் ஒரு முதலாளி என்ற ஆணவம் குறைஞ்சிரும். அப்போ நானே வாடகை வீட்டில் தான் வாழ்கிறேன், உனக்கு என்ன வீடு, சொந்த வீடு? இந்த உடம்பை பார்த்து நீ கேட்கணும். நான் யார்? ஆன்மா. நான் வந்து இந்த உடம்பை பார்த்து கேட்குறேன், ஏண்டா நானே வாடகை வீட்டில் தான் இருக்கேன், இறைவன் கட்டி கொடுத்த
நரம்பு சதை எலும்பு உள்ள இந்த வாடகை வீட்டில் தான் நானே இருக்கேன். அப்போ நீ உனக்கு என்னடா சொந்த வீடு, 25 லட்சத்தில் வீடு, 50 லட்சத்தில் வீடு, 1 கோடியில் வீடு, அதை விட்டுட்டு போகிற ஒரு நாளைக்கு எந்த நொடி நீ நம்ம போவோன்னு தெரியாது. அப்படி இருக்கிற உலகத்தில் உனக்குன்னா 1 கோடி ரூபாய் அதில் வீடு உனக்கு அப்படின்னா உனக்கு சொகுசு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே கேள்வி கேட்கும்போது நமக்குள்ளே அந்த ஆசையெல்லாம் மறைந்து போகும், ஒழிந்து போகும், நிம்மதியாக இருப்போம். சத்தியமாக நிம்மதியாக இருப்போம். ஆசையை ஒழிக்க ஒழிக்க மனம் அமைதி பெறும், வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கமிட்மெண்ட்டை நம்ம ஏற்படுத்தி என்னாவது அதற்கேற்ற மாதிரி பொருள் ஈட்டுவதற்கு நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு வருத்தம். என்ன வருத்தம்னா, ஒரு நம்ம என்றைக்கு நம்மளுக்கு தெளிவு பிறந்தது அன்னிலேருந்து ஒரு வருத்தம். பணத்து பின்னாடியே ஓடி பாதி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. பணத்து பின்னாடி ஓடி சம்பாதிக்கணும்னு ஓடி பாதி வாழ்க்கை 54 வருஷம் ஆகிடுச்சு. இது தவறு நான் சொல்ல வரல. நம்ம உபகார பெருமான் சொல்கிறார், எல்லோரும் உபகார தாய் தந்தைகள். உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. உங்கள் குழந்தைங்களை நீங்கள் வளர்க்கணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய, உங்கள் குழந்தைங்க செய்ய வேண்டிய உபகாரம். அதுக்காக தான் நம்மளை படைச்சார் இறைவன். நம்ம குழந்தைங்களை செய்கிறோம். அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடல. அதுக்கும் மேலே ஒரு கடமை இருக்குது. என்ன கடமை? யாராவது சொல்ல முடியுமா? அதுக்கு மேலே நமக்கு ஒரு கடமை இருக்குது. லாபத்தை பெறுவதற்கு தான் நம்ம வந்தோம். ஆனால் வந்த வேலையை மறந்துட்டு எதையோ நம்ம பண்ணின்னு இருக்கோம். பெருமான் என்ன சொல்கிறார் பாருங்க, இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும். ஆனால் நம்ம எதுக்கு நினச்சினுக்கிறோம்? நான் எதுக்கு பிறந்தேன்? நான் வீடு கட்டுறதுக்கு, கார் வாங்கிறதுக்கு, சொத்து சேர்க்கறதுக்கு, பசங்களை வளர்க்குறதுக்கு, அவனை டாக்டர் ஆகணும், என்னை இன்ஜினியர் ஆக்கணும், அவனை அமெரிக்கா அமுச்சு படிக்க வைக்கணும். இப்படியே நம்ம வாழ்க்கை முழுக்க முடிஞ்சு போகுது. ஒரே ஒரு நிமிஷம் கூட நாம் ஆன்ம லாபம் அடைய வேண்டும் என்ற நாம் நினச்சி கூட பார்க்கல. அந்த வகையில் நாமெல்லாம் கொடுத்து வச்சவங்க. நாம் சன்மார்க்கத்தை வந்ததால் நமக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு. பெருமானை படித்ததால் நமக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு. அதுக்கு நம்ம பெருமானுக்கு எத்தனை நன்றி சொல்லணும்? கோடான கோடி நன்றி சொல்ல சத்தியமாக நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இதுக்காக நான் பல நாள் சந்தோஷப்பட்டிருக்கேன். என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, இருந்தாலும் மிகப்பெரிய ஆற்றல் வள்ளலார் என்கிட்ட இருக்கார். ஆகவே இது பரவாயில்ல. நமக்கு இவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு பெருமாள் பாடுவார். இளங்காலையே என்னை ஆட்கொண்டாயே அப்படின்னு சொல்லிட்டு அகவலில் பாடுவார். இளங்காலையே ஆட்கொண்டாயேன்னு சொல்லிட்டு பாடுவார். சீக்கிரமே என்னை ஆட்கொண்டாயேன்னு சொல்லிட்டு வள்ளலார் பாடுவார். அந்த மாதிரி நமக்கும் இந்த ஒரு 24 வயசுலே நமக்கு அந்த ஒரு எண்ணம் வந்தது. சன்மார்க்கத்தில் நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி 20 வருஷம் ஆகுதுன்னா 24 வயசுலேயே நம்ம சன்மார்க்கத்தை, அதுக்கு முன்னாடியே என்னுடைய தாயார் மூலம் நான் சன்மார்க்கத்துக்கு வந்துட்டேன்ன்ற போது பரவாயில்ல. நிறைய பேர் 70-80 வயசாகி கூட சன்மார்க்கத்துக்கு வராமல் கடைசி வரைக்கும் அப்படியே செத்து போயிடுறாங்க. இங்கே உள்ள இங்கே 20 பேர் இருக்குன்னா இந்த 20 பேர் மட்டும் இல்லை, இன்றைக்கி சன்மார்க்கத்தில் இருக்க அனைவருமே பல லட்சக்கணக்கான பேர்களுக்கு வள்ளலார் வழிகாட்டி சன்மார்க்கத்துக்கு கொண்டு நாம் அடைய வேண்டிய லாபம் ஆன்ம லாபம் மட்டுமே. மற்றபடி வேறு சொத்து சேர்க்கிறதோ நகை சேர்க்கிறதோ பணம் சேர்க்கிறதோ கிடையாது என்பதை நமக்கு வள்ளலார் உணர்த்தியிருக்கிறார் என்றால் அதற்கு நாம் காலமெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் என்பதை நாம் இந்த நேரத்திலே எண்ணி மகிழ வேண்டும். அதை அழகாக உரைநடை பகுதியில் சொல்கிறார் பாருங்கள். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நம்ம எதுக்கு வந்தோம்? ஆன்மலாபம் அடையத்துக்கு வந்தோம், மரணமில்லா பிரிவு அடைவதற்கு வந்தோன்றதை வள்ளலார் சொல்கிறார். உரைநடை பகுதி சொல்கிறார், மனித தேகம் மற்ற ஜீவ தேகம் போல, இதை நான் முழுசாக கவனிங்க. இதை நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் அதை நினைவு கூறுவதற்காக தான் நான் சொல்கிறேன். மனித தேகம் மற்ற ஜீவ தேகம் போல லேசிலே கூட முடியாது. புல்லாகி பூடாய் புழுவாய் பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் பாடுறாரு. அவர் நொந்து போயிட்டார். ஆடாக பிறந்த, மாடாக பிறந்த, புல்லாக பிறந்த, புழுவாக பிறந்த, மலையாக பிறந்த, இப்படி எல்லாமும் பிறந்து நொந்து நூலாக போயிட்டு, நம்ம சொல்லையா நொந்து போயிட்டோம்பா, எங்கேயுமே போய் பணம் கிடைக்கல, நீ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் காலடியில் விட நம்பார். அந்த மாதிரி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு விட்டேன்னு சொல்லிட்டு நான் மாணிக்கவாசகர் பாடின மாதிரி இன்றைக்கி நம்ம பெருமானுடைய பொன்னடிகள் கண்டு வீடு விட்டுரும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த மனித தேகம் அது மாதிரி எடுக்க முடியாது. நம்மளாம் எடுத்துருக்கோம்னா மிகப்பெரிய புண்ணியமணி தான் எனக்கு எடுத்திருக்கோம். ஆகவே அந்த மனித தேகத்தில் மட்டும்தான் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் மிகவும் விளங்குதுன்னு சொல்கிறாரு. ஆன்ம விளக்கம்னா ஆன்ம அறிவு, அருள் விளக்கம்னா அருள் அறிவு. இது ஒரு யானைக்கோ ஒரு எறும்புக்கோ ஒரு ஆடு மாடுக்கோ இந்த விளக்கம் தெரியாது.
விளக்கம் கிடையாது. ஆகவே இந்த மனித தேகம் அரிய தேகம் விளங்குவதாலும் இந்த மனித தேகம் போனால் மீளவும் இந்த தேகம் வரும் என்கின்ற நிச்சயம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். போயிட்டோமானா மனித தேகம் போனால் வேறு தேகம் கிடையாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு சொல்லிட்டு அதனால தான் வள்ளல் பெருமான் இரவா வரம் கேட்குறாரு. எல்லா துறவிகளும் மகான்களும் பிறவா வரம் தான் கேட்டாங்க, வள்ளல் பெருமான் மட்டுமே இரவா வரம் கேட்குறாரு. ஏன்னா இறந்துட்டா அடுத்தது நம்ம கையில் இல்லை கண்ட்ரோலு, எது வேணால் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவர் எரிக்கக்கூடாதுன்னே சொல்கிறாரு. எவ்வளோ தான் ஜீவகாரணியம் பண்ணாலும் எரிச்சிட்டா மனித பிறவிக்கு உத்தரவாதம் கிடையாது. அதனால் எரிக்காமல் இருக்கும்போது மீண்டும் மனிதனாக, அதாவது செத்தவர் எல்லாம் சிரித்தாங்கு எழுந்திடல் என்றால் என்ன அர்த்தம்? யார் சிரிப்பானா? மனுஷன் மட்டும்தான் சிரிப்பான். சிரித்தாங்கு எழுந்திடல் என்றால் மனிதனாக தான் நம்ம எழுந்துப்போம் என்றதுக்கு உள்ள அர்த்தம். அது மனிதன் மட்டும்தான் சிரிக்க முடியும். அப்போ நீ எழுந்துக்கிறன்னா மனிதனாக தான் எழுந்துப்பேன். திரும்பியும் பழையபடி ஆடாவோ மாடாவோ நீ வரத்துக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அகவலில் சொல்கிறாரு. ஆகவே இந்த மனித தேகம் ரொம்ப அரிய தேகம், மீண்டும் கிடைக்குமான்னு தெரியாது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இப்போ இதான் உனக்கு கடைசி வாய்ப்பு, இப்போ கடைசி பால், இதில் 4 ரன் அடித்தா நீ ஜெயிச்சிடலான்றப்போ அவன் எவ்வளோ உன்னிப்பாக ஆடுவான். அந்த பாலை வீணாக்கக்கூடிய இந்த ஒரு பாலில் 4 ரன் அடிக்கணும், அப்போ தான் நம்ம டீம் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப கண்ணும் கருத்துமான மொத்த திறமையும் கொண்டு அதை 4 அடித்து ஜெயிச்சிருவாங்க. நம்ம நிறைய மேட்ச் பார்த்துருக்கோம். ஆக இது நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு அப்படின்னு நினச்சிங்க. வாய்ப்பு இருக்குது, ஆனால் கிடைச்ச கடைசி மனித தேகம். இதை விட்டோம்னா கதை முடிஞ்சு போச்சு. திடீர்னு நம்ம ஆடா மாடா கோழி அப்புறம் அலுப்புண்டல் தேய்ப்புண்டல் கட்டுண்டல் வெட்டுண்டல் எல்லாம் வெட்டி சாக்கி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எத்தனை ஆடு வெட்டினாங்களோ எத்தனை கோழி வெட்டினாங்களோ, ஆமாம் க்யூவில் நின்று வாங்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா இதுதான் க்யூ. எங்கே கூட்டம் அதிகமானா கறி கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குது, பிரியாணி கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குது. நான் அதாவது இதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அவங்க எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஞாயிற்றுக்கிழமைனா இது ஒரு நாள் தாங்க வீட்டில் ருசியாக சமையல் பண்ணுறாங்க. மற்ற நாளில் ஏதோ சாப்பாடு கொண்டு போய் ஆஃபீஸில் உட்காந்து தூண்டு டப்பாவில் சாப்பிட்றோம், டேஸ்ட்டே இல்லை, ஆறி போய் சூடு இல்லாமல் சாப்பிட்றோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எல்லாம் ஓடுறது மிதக்கிறது பறக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு செய்கிறாங்க. ஆமாம், அதனால் அதாவது எங்கள் அப்பா சொல்லுவார், மிதக்கிறதுல கப்பல் பறக்கிறதுல விமானத்தை தவிர மீது எல்லாம் சாப்பிட்றாங்க. கப்பலை சாப்பிட முடியாது, விமானத்தை சாப்பிட முடியாது, பறக்கிறதுல பறவையை சாப்பிட்றோம், மிதக்கிறதுல கப்பலை மீனை சாப்பிட்றோம். ஆகவே மிதக்கிறதுல கப்பலையும் பறக்கிறதுல விமானத்தை மட்டும்தான் மனுஷன் விட்டு வச்சுருக்கான், மீதி எல்லாத்தையும் வெட்டி சாப்பிட்றான்னு எங்கள் அப்பா சொல்லுவார். ஆகவே அப்படி பட்ட ஒரு பிறப்பு இது. எதுக்கு அதான் சொல்ல வரேன், இந்த மனித தேகம் போனால் மீதி கிடைக்காது. ஆகவே இந்த மனித தேகம் முத்தி இன்பம் பெறுதற்கு எடுத்த தேகமாதலாலும் இந்த மனித தேகம் மாத்திரமே முதல் சிருஷ்டி தொடங்கி கடவுள் சம்மதத்தால் இறைவன் விருப்பப்பட்டு தான் நாமெல்லாம் மனுஷனாக பிறந்திருக்கோம். மீதெல்லாம் வினை பயனால் வந்தது. முதல்ல ஓரறிவு புல்லாக பிறக்குது, அப்புறம் ஈரறிவு பறவையாக பிறக்குது, அப்புறம் விலங்காக பிறக்குது, இப்படி பல 5 அறிவு உள்ள பிறவியாக பிறக்குது. கடவுள் முடிவு பண்ணுறார், போதுண்டா இந்த ஆன்மா எல்லாத்தையும் பிறந்து அழுத்து போச்சு, அவனுக்கு மனித பிறவை கொடுத்துருவோம், அவன் இந்த போதுன்னு சொல்லிட்டு இறைவனோட அதை தான் இங்கே சொல்கிறாரு பாருங்கள். இந்த மனித தேகம் மாத்திரமே முதல் சிருஷ்டி தொடங்கி கடவுள் சம்மதத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட உயர்ந்த அறிவுடைய தேகம். உயர்ந்த அறிவு அதான் 6 அறிவுன்னு சொல்கிறோம். மற்றதெல்லாம் 5 அறிவு, ஓரறிவு, ஈரறிவு, 3, 4, இதுதான் 6 அறிவு பெற்ற பிறப்பு மனித பிறப்பு மட்டும்தான். ஆகவே அப்படிப்பட்ட பிறப்பிலேயே உயர்ந்த பிறப்புன்னு சொல்லிட்டு பல இடத்துல பெருமான் சொல்கிறாரு. ஆகவே அறிவுடைய தேகமாதலாலும் மனிதர்கள் மாத்திரம் பசியாற்றுவிக்கின்ற ஜீவகாரண விதியை பொதுவில் அவசியம் உறுதியாக பிடிக்க வேண்டும் என்று வள்ளலார் சொல்கிறாரு. இப்போ ஒரு ஆடு மாடு போய் அன்னதானம் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதிகபட்சம் அதோட குட்டிக்கு அதோட கன்றுக்கு கொடுக்க முடியும், அவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் நம்ம நினச்சா 100 பேருக்கு சாப்பாடு போடலாம், 1000 பேருக்கு போடலாம், 1,00,000 பேருக்கு கூட போடலாம் நம்ம. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வசதி வாய்ப்பு, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு மட்டும்தான் இருக்குது. ஆக எதுக்கு இதை சொல்கிறாருன்னா ஜீவகாரண ஒழுக்கத்தை சொல்லிட்டு வர்றாரு. ஜீவகாரண ஒழுக்கத்தில் நீங்கள் அன்னதானம் பண்ணுறன்றதுக்கு இவ்வளோ விளக்கத்தை சொல்கிறாரு. நீ சாப்பாடு போட சும்மா சொல்லிட்டு போல, நீ தான்ப்பா பிறப்பு கடைசியிலேயே அரிய பிறப்பு எடுத்திருக்க, நீ தான்ப்பா அறிவுடைய பிறப்பு, உனக்கிட்ட தான் ஆன்ம விளக்கம் இருக்குது, உன்கிட்ட தான் அறிவு விளக்கம் கிடைக்குது, நீ தான் இறைவனால் கொடுக்கப்பட்ட பிறவி, இந்த பிறவி போனால் உனக்கு அடுத்த பிறவி கிடைக்காது, சொல்ல முடியாது. ஆகவே நீ ஜீவகாரணியம் பண்ணி ஆன்ம லாபத்தை அடைஞ்சிக்கோ அப்படின்னு பெருமான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நமக்கு இதெல்லாம் சத்தியமாக தெரியாது, இதை படித்த பிறகு தான் நமக்கு தெரியுது. ஆனால் பெருமான் பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது, எங்கே போனால் இடிக்கும், எங்கே போனால் குத்தம், எங்கே போனால் திட்டம் பிள்ளைங்களுக்கு தெரியாது. நம்ம என்ன சொல்கிறோம், ராஜா இங்கே போகாத, அங்கே போனால் அந்த பசங்களோட சேராத, இங்கே போனால் இந்த விஷயம் நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி தாயாக தந்தையாக இருந்து பெருமான் நமக்கு இந்த உடனடி பகுதியில் ஜீவகாரணிய ஒழுக்கத்தில் எதனா எடுத்து சொல்கிறாரு. ஒரு புட்டு சொல்கிறாரு. நம்ம கூட நம்ம குழந்தைங்க அவர் சொல்லியிருக்குமான்னு தெரியாது, அப்படி சொல்கிறாரு. ஆகவே ஜீவகாரணியம்
விதியை பொதுவில் அவசியம் உறுதியாக பிடிக்க வேண்டும் என்றும் கடவுள் விதித்திருக்கின்றபடியால் விதித்திருக்கின்றார். உனக்கு ஆர்டர் போட்டிருக்காருன்னு சொல்கிறார், விதித்திருக்கின்றார். இது ஒரு உத்தரவாக. இப்போ ராஜாக்கள் ஏதாவது சொன்னால் மந்திரி என்ன சொன்னார், ஐயா தங்கள் உத்தரவு, தங்கள் கட்டளையை சிறமேல் ஏற்று செய்கிறேன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நம்ம வள்ளல் பெருமானுடைய கட்டளைகளை சிறமேல் கொண்டு செய்யணும், 24 மணி நேரம் செய்யணும். ஆகவே ஏன்னா கடவுள் விதித்திருக்கின்றபடியால் பசியை ஆகாரத்தினால் நிவர்த்தி செய்கின்றது ஜீவகாரணிய ஒழுக்கம் மனிதர்களிடத்திலே பெரும்பான்மை நடக்க வேண்டும் என்பதை அறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆகவே எதற்கு இதை சொல்கிறேன்னா, பெருமான் காட்டிய அந்த வழியிலே நமக்காக அவர் அவ்வளோ பாடுபட்டு இந்த எவ்வளோ பெரிய உரைநடை பகுதி எழுதியிருக்காரு, 6000 பாடல் எழுதியிருக்காரு. அதனால் மனசில் வச்சுக்கின்னு தொடர்ந்து ஏதோ இன்றைக்கி ஒரு கூட்டம் பண்ணிட்டோம், ஒரு வேலைக்கிழமை சாப்பாடு போட்டுட்டோம், ஒரு செவ்வாய்க்கிழமை கஞ்சி ஊற்றிட்டோம்னு சொல்லிட்டு இல்லாமல் தொடர்ந்து 24 மணி நேரமும் நாம் இதை செய்ய கடமைப்பட்டுள்ளோம். ஆன்ம நேயத்தை நாம் செய்ய கடமைப்பட்டுள்ளோம். மயிலுக்கு போர்வை தந்த பேகன் ஆன்ம நேயந்தான், முல்லைக்கு தேர் தந்த பாரி ஆன்ம நேயந்தான், காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடிய பாரதியின் செயல் ஆன்மநேயம்தான், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரின் எண்ணமும் ஆன்மநேயம்தான் என்று சொல்லி அந்த ஆன்மநேயத்தோடு நாம் வாழ வேண்டும். உயிருள் யாம் எம்முள் உயிர் என்பதை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய தலைமை உரையத்தோடு நிறைவு செய்து கொண்டு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.